இட்லி மாவு அரைச்சிட்டு வந்திருக்கோம். 6 டம்ளர் இட்லி அரிசி மாவு, அதுக்கு 3/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. அது கூடவே நான் என்ன பண்ணிட்டேன், அரைப்படி மாவு தனியாக எடுத்துக்கிட்டேன். எடுத்து 1/2 கிலோ வெல்லத்தை நல்லா ஒரு பாகு பதத்துக்கு காய்ச்சி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி நல்லா கொஞ்சம் உப்பும் சோடாப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை 2 விதமாக செய்ய போகிறேன். ஒன்று எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறேன், ஒன்று இனிப்பு பணியாரம் ஊற்ற போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த பணியார மாவை இப்படி எடுத்து நம்ம ஊற்றி விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா வெந்து வரணும். இப்போ இந்த மாதிரி மேலே வந்துருச்சு பாருங்கள். இது அழுங்காத பூ போல் திருப்பி விட்டுருங்க. நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், அழுங்காத திருப்பி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடுறோம். நமக்கு தேவையான இனிப்பு கச்சாயம் ரெடிங்க. இப்போ பணியார கல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஏற்கனவே ஊற்றிட்டு இருக்கிறத வீடியோ எடுக்கலான்ட்டு எடுக்கிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அதே மாவையே நம்ம குழியில் ஊற்றிடலாம். ஃப்ரெஷ்ஷாக இட்லி மாவு மாட்டியிருந்தீங்க அப்படின்னா வெந்தயம் போட்டிருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெள்ளைப்பாகு காய்ச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக சோடாப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான், வெந்து வரட்டும். பணியாரம் திருப்பிக்கலாம். அடுப்பை இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இல்லைன்னா இதுவும் இனிப்பு இருக்கிறதுனால தீரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், பணியாரம் வெந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா நல்லா கரிஞ்சு போயிடும். பாருங்கள், அதுங்க திருப்புங்க. இது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரம் திருப்புறதுக்கு வாய்க்கும். இப்போ எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகி போயிடும், பார்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக கிட்ட இருந்து சுடணும் இனிப்பு பணியாரம். நமக்கு தேவையான இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு.